சரி தேவலோகத்திலே குடினார் தேவர் சபை இந்த பூலோகத்தில் குடிபடி யார் ராஜ சபைங்க ராஜசபை ஆமா அப்பா ஏய் அப்பனா என்ன பார்த்தா உனக்கு அப்பனாட்டு தெரியுதா ஏன்டா அண்ணனா ஒரு மரியாதை இப்படியெல்லாம் மரியாதை அப்பம்மா இப்பேற்பட்ட அதாவது நடத்தக்கூடிய நடந்தது என்ன அதாவது சிவர் வனத்தில் ஒரு பாகமாக்கிய பரமக்கேது பாவாடராய சண்டை சமயபுரத்தால் மாரியம்மன் பிறப்பு ஆமாங்க ஒரு பயபக்தியான நாடகம் நீங்க வந்திருக்கீங்களே நானும் வந்திருக்கேன் நீங்க யார் உங்களோட பேர் என்ன சொல்லுங்க எனது பேர் என்ன உங்களுடைய பேர் சொன்னா தெரியும் சொன்னா தெரியுங்க கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியோட அருமை பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை வடல சொல்லும் அப்படி வாடானோ அம்மா நான் செப்பிட்டேன் ஐயாஜி பாப்பா என்ன கரெக்டா யார் சிலிண்டர் ஜெயிச்சுட்டு இருப்பாள் அடக்குது சொல்லு சாமி அப்பா ஏ அப்பனா நான் தடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் பேசிட்டாங்க ஆனா மட்டும் கேட்கல இங்க வா நான் வரல நீ வா சொல்றேன்னா நீ எல்லாம் நீல காலையில இப்படியே போயிரனா நான் என்ன கோலாக்கி இப்படி போறேன் இப்படி போய் தான் போகணும் அந்த பக்கம் நீ 4 நாளைக்கு நல்லா இரு அதுக்கு மேல கலர் பாத்துப்பாரு சாமி இப்பதான் பாத்துட்டே தான் இருக்குது இப்ப ஏமா அப்படி உங்களுடைய பெயர் என்ன யார் நீங்க தங்கச்சி அண்ணா தெரியாது பாரு ஐயோ சாமி எப்படி பேர் என்ன தெரியுமா என்ன பேரு செப்பு சிலையழகி செந்தூர பொட்டழகி செப்பு சிலையழகி செந்தூர பொட்டழகி அம்மா அண்ணன் நடந்து நமது பின்னால் ஜெலை குளங்க ஆமாங்க அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை உங்களுடைய பெயர் ஆமாடப்பா யாரு
ஆமாடா அப்பனா. அப்பேற்பட்ட அழகு மங்கையின் பேர் தான் யாருங்க? மேனகை என்று அழைக்கலாம். ஓ உங்க ஹீரோ மேனக்காய். என்ன கணக்கு கை பிடிக்கிறீங்க? அண்ணன் முடிக்க கூடாதா? நீ அண்ணனா? சரிடாப்பா. சரி. அப்படி இருக்கிற பேர் மேடையா இருந்துட்டாளா? கோலச்சி தூக்கி எரிஞ்சு போடுவாயா ஏரியிலையா? ஏன்டா? என்ன வாய் பேசிட்டு இருக்கறா பாரு. ஏய் அந்த மூலையில செக்யூரிட்டி நிக்கறாங்கப்பா. செக்யூரிட்டியா? ஆமா. கைடு. சரி சரி எனக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கேன் நானு. சரிடா. எனக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கேன். மேடையா இருந்துட்டாளா? ஆமா. எப்படி பண்ணீங்க? நீங்க எப்படி பிறந்தீங்க? என்னையும் பெத்தாங்களே. என்னையும் ஒரு பிள்ளைன்னு பெத்து தொலைச்சாங்களே. எங்க சாமி உங்க அப்பா அம்மா நான் எப்படி பண்ணீங்க? இருக்கிறாங்களா இல்லையா? ஏங்க அப்படி உங்களுடைய ஹீரோ மேனகை அப்படி நாங்களுடைய ஹீரோ மேனகையாக இருந்தாலும் இந்த மேனகையாகப்பட்டவர் என்னை போல ஒரு மாநில வயிற்றில் பிறந்தீங்களா இல்ல உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க செத்து போயிடுவாங்க. ஏப்பாப்பா எப்படி எப்படி பிறந்தீங்க? அண்ணா உங்களுடைய பிறப்பின் ரகசியம்? தங்களை போலவா நான் பிறந்தேன். ஓ என்னை போல ஒரு அப்பா அம்மாளுக்கு பிறந்தீங்களா? ஒரு ஆண் பெண்ணும் திருமணம் செய்து இல்லறம் என்னும் சுகத்துல ஈடுபட்டால்தான் ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த பூலோகத்துல ஜனமாகும். ஆமாங்க. டேய் அப்பா டேய் லா ஏரியில தூக்கி போட்டு போடுவாமா அப்பனே பாருப்பா அடா இந்த கல்யாணமால அப்பங்கடா நீ உள்ள கடன் வெச்சிக்கடா நீ எங்க கூப்பிடுற மரியாதைன்னு அப்பனனா டேய் அப்பங்கடா அது சரி அப்ப சொல்லாத மேல டேய் கூப்பிடுமா இல்ல அவர் மாமான்னு கூப்பிடு சரி விடு சொல்லு தங்கச்சி தாத்தா சொல்லு பாத்தியா தாத்தாங்கறா அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. என்ன கவுண்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கறாவா என்ன அவ பண்றா? தங்கச்சி ஒரு மரியாதை சொல்லுமா டேய் அண்ணா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த? உங்க கிளாஸ் அப்படிதான் நினைச்சுக்கோங்க. சரி வந்துடுவா புரியுதுல்ல? அடிச்சு போடுவாரு அம்மா அப்படி தேவால் தேவா முன்று குடி தேவமுழு பிறந்தார். அந்த தேவ அமுலத்தில் பிறந்த பெண் ஆணுக்கு பெண்ணுக்கு பிறகு கிடையாது. ஒரு தாய் நங்கத்திலும் நான் தெளிக்க கிடையாது. அப்படியெல்லாம் பிறக்கல. தேவ அமுலத்தில் நான் பிறந்தாலும் தேவ அமுலத்தில் பிறந்தாலும் என்னைப்போல் எண்ணற்ற கன்னிப்பெண்கள் அதிலே பிறந்தார்கள். எண்ணற்ற கன்னிப்பெண்கள். சரிங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு என்ன வேலை? டேய் அண்ணா சொல்லுமா பரவாயில்ல சொல்லு என்ன மரியாதை நல்லா இருக்குது. அதாவது தேவ இந்திரன். ஓ தேவேந்திரன். அட இந்திரன் இந்திராணி சரிங்க. அவர்களிடத்திலே
நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள். ஆடாடா ரெக்கார்ட் டான்ஸா? ஏய், வாய்ப்பாடு மணிபுரத்து வாய்க்கு வச்சுக்கிட்டு. ஆமா ஆமா இல்லம்மா ரெக்கார்ட் டான்ஸ்னா நாட்டியம். நாட்டியம். சரி. ஆமாம்மா. நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணாக நானே இருந்தாலும் ஆமா, ஆமா. அக்கா தங்க என்னை விட்டு பேர் அரண்மனையில் இருக்கின்றார். அப்படியா? ஏ அப்பா, சீக்கிரமா கூட்டிட்டு வரணுமா? ஆமாடா. உடனடியா கூட்டிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம இங்கே அழைத்து வந்தா ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் ஆமாங்க. ஒன்றாக சேர்ந்துதான் ஆமா. என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கும் எங்கள் கலைஞர் உன் சார்பாகவும் இந்த செந்தாமின் சார்பாகவும் முதற்க வணக்கம். செக்கு வேற, வெட்டு வேற.